அறிவாலயம் என்கின்ற பெயரில் அங்கு இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் என்ற செங்கற்களையும் அராஜகவாதிகள் என்ற செங்கற்களையும் ஒன்று ஒன்றா உருவி எரிஞ்சு அவங்களாம் ஜெயிலில் கூட்டி வச்சு வெதும்புற வரைக்கும் நான் இங்கே இருப்பேன்னு சொல்றாரு அண்ணாமலை. பழனி மலையை வந்து பாருங்கள், நாங்கள் எவ்வளவு உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திக்கிறோம் பாருங்கள். பொங்காசில் பண்ணுறீங்க, அரசாங்க பண்ணுறீங்க, கோயில் உண்டியலில் தானே செய்றீங்க. கோயில் உண்டியல் காசை கோயிலுக்கா செலவு பண்ணுறீங்க. நாளைக்கு வந்து அதே ஏசி என்ன பண்ணுவான், கோயில் வாசலில் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்கள் தங்களுக்குள்ளும் பிச்சையில் இருந்து 50 விழுக்காடை உண்டியலில் போடணும், பக்தர்கள் உண்டியலில் 100 ரூபா போடணும்னு நினைக்கிறவன் 50 ரூபாய் போட்டு 25 ரூபாய் குருக்களுக்கு போட்டுறான், 25 ரூபாய் பிச்சைக்காரனுக்கு போட்டுறான். அதுலேயும் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்பீங்களா? நீ அதிமுகவில் இருந்த வரைக்கும் திமுகவை என்னென்னலாம் பேசுனேன், கலைஞர் கருணாநிதி என்னென்னலாம் பேசுனேன், அறிவாலயத்தை நீ என்னென்னலாம் பேசுன, அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும் சேகர் பாபு. அறிவாலயம் வாசல்ல பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரனால நம்ம உட்காந்துருக்கிறோம், அந்த குடும்பத்துக்கு துணி துவச்சு போடுறோம், அந்த குடும்பத்துக்கு பாத்ரூம் கழுவிடுறோம், அந்த குடும்பத்துக்கு பையனுக்கு குத்து கழுவிடுறோம்னு இந்த சேகர் பாபு மாறி போயிட்டார்ல. எங்களால் 2026 234 தொகுதி வெல்ல முடியும் என்கின்ற தெம்பு இருக்குது, அதனால நாங்கள் தனித்து போட்டியிடணும்னு ஆம்பளையா இருந்தா, மீச வச்சு ஆம்பளையா இருந்தா, உப்பு போட்டு சோறு திங்கிற மனிதர்களா இருந்தா தன்னந்தனியா வாங்க, பிஜேபி தன்னந்தனியா நிக்கட்டும், மோதி பார்த்துருவாங்க. நீங்க தான் வளர்ந்து ஆலமரம் ஆயிட்டீங்க, உங்கள்கிட்ட வந்து நாங்கள் செங்கல்ல புடுங்க முடியாதுங்கிறீங்க. நீங்க என்னைக்காச்சும் 67 இன்னை வரைக்கும் கூட்டம் இல்லாமல் நின்றுருக்கீங்க, கூட்டணி கட்சி தெம்பில் தான் நிற்கிறீங்க. நீங்கள் தான் ஒப்பற்ற ஆட்சியை கொடுத்துட்டீங்களே, 95% சொத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு போய் சொல்றீங்கல்ல. வாங்க, மோடி மக்களை சந்திக்காம பிரசாந்த் கிஷோர் மட்டும் நம்பினாரா? அமித்ஷா மக்களை சந்திக்காம பிரசாந்த் கிஷோர் மட்டும் நம்பினாரா? இல்லை பாரதிய ஜனதா கட்சி கட்சி 1 வருஷம் வீட்டு விட்டே வெளியே வராமல் உட்கார்ந்தாங்களா? நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு 500 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வரேன். 500 கோடி எனக்கு ஏது? ஆதவ் அர்ஜுன் என்கின்ற ஒரு கொள்ளை குற்ற கும்பல் குடும்பத்திலிருந்து ஒருத்தரை கட்சியில் சேர்த்து வச்சிருக்கிற நீ ஊழலை ஒழிப்பேங்கிற. இப்போ வந்து அணிகள் அறிவிச்சிருக்கிறாங்க, குழந்தைகள் அணியா, கருவில் இருக்கும் குழந்தைகள் அணிக்கு ஆரம்பிச்சா வைப்பாங்க, சிசு அணி. எந்த நம்பர் சொல்லி திருநங்கைகள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்களோ அந்த நம்பர்ல திருநங்கைகள் அணி போட்டுருக்காரு. அறிவு வேணா. முந்தானோட என்ன உதயநிதி ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, நம்ம வந்து வரியா கட்டினது இத்தனை 2 லட்சம் கோடி, நமக்கு வந்தது 1 லட்சம் கோடின்னு. அட மாங்கா மடையா, 2 லட்சம் கோடிக்கு மேல உங்களுக்கு நிதியா கொடுக்கப்பட்டிருக்கு. நிதியா மட்டும் தமிழக அரசுக்கு அதில் என்னென்ன வேலை செஞ்சு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தில்லு இருந்தா, நீ நேர்மையான அரசியல்வாதியா இருந்தா, நீ ஊழலற்ற அரசியல்வாதியா இருந்தா, பொதுவெளியில ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இந்த வருஷம் சர்வசிஸ்டன் அப்படியே நிதியை பற்றி பேசு. பணம் கொடு பணம் கொடு பணம் கொடு, நான் கொள்ளையடிக்கணும், ஆத்தாவையும் சந்தை போகணும், காசு கொடு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் நடிகரான ரவி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சேகர், அதாவது அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கு பட்ஜெட் பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுகிறாப்புல, ஏதாவது நம்ம அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலையும் எடுக்கிற வரைக்கும் என்னோட பணி ஓயாது அப்படின்றாரு. ஆனால் சேகர் பாபு அவர்கள்ட்ட கேட்கும்போது அறிவாலயத்தை தொட்டவெல்லாம் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியும், எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. உங்களோட பார்வை சார்? சேகர் பாபுலாம் ஒரு காமெடி பீஸ் சார். அவரா சார்? காமெடி பீஸ். அறிவாலயத்தின் ஒவ்வொரு சங்கலையும் பேப்போன்னு சொன்னால் அறிவாலயத்தை போய் இடிக்கிற வேலை இல்லை. அறிவாலயம் என்கின்ற பெயரில் அங்கு இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் என்ற செங்கற்களையும் அராஜகவாதிகள் என்ற செங்கற்களையும் ஒன்று ஒன்றா உருவி எரிஞ்சு அவங்களாம் ஜெயிலில் கொண்டு போய் வச்சு வெதும்புற வரைக்கும் நான் இங்கே இருப்பேன்னு சொல்கிறார் அண்ணாமலை. அறிவாலயத்தை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் ஜெயலலிதா அழிஞ்சு போயிட்டாங்களா? ஜெயலலிதா வச்சாங்கல்ல, வச்சு செஞ்சாங்களா? அவங்கள குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு சிறைக்கு சென்று மீண்டு வந்து ஊழல் வழக்கு இருக்கும் பொழுதே 10 வருஷம் உங்களை வச்சு செஞ்சாங்க. அறிவாலயத்தை வச்சு தானே செஞ்சாங்கல்ல, அழிஞ்சு போயிட்டாங்களா? இயற்கையாக மரணம் அடைஞ்சிருக்காங்க, அவ்வளோதானே. அந்த மரணம் சேகர் பாபுக்கும் உண்டு, அந்த மரணம் எனக்கும் உண்டு, அந்த மரணம் அண்ணாமலைக்கும் உண்டு. பிறந்த அத்தனை பேரும் ஒரு நாள் மரணிப்பது நிச்சயம். இதை தெரிஞ்சுதான் நீங்கள் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், உழைச்சிக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அழிஞ்சுதான் போவார்கள்னா திமுக அழிய போகிறதா அவர் சொல்கிறார். சேகர் பாபு அவர் துறையை ஒழுங்காக கவனிக்கணும். என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாரு?
பழனியில் நடைப்பயணமாக வரக்கூடிய மக்களுக்கு இடையில வந்து கழிவறை வசதி செய்து தரப்படலைன்னு குற்றச்சாட்டு சொன்னால், பழனி மலையை வந்து பாருங்கள், நாங்கள் எவ்வளவு உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திக்கிறோம் பாருங்கள். உங்க காசில் பண்ணியா, அரசாங்க காசில் பண்ணியா, கோயில் உண்டியலில் தானே செய்கிறீங்க. கோயில் உண்டியல் காசை கோயிலுக்காக செலவு பண்ணுறீங்க. கோயில் உண்டியல் காசை எடுத்துக்கு கமிஷன் ஃபண்டுன்னு பாதி எடுத்துகிட்டு போயிடுறீங்க. 16% வந்து கோயிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அதனில கமிஷனர் ஃபண்டு இத்தனை % கமிஷனுக்கு ஃபண்டு கொடுக்குன்னு கேட்டு வாங்குறீங்க. அந்த படத்தில் டாய்லெட் கட்டுறீங்க, அந்த படத்தில் கார் வாங்குறீங்க, அந்த படத்தில் இனோவா கார் வாங்குறீங்க, அந்த காரில் நீங்கள் வந்து போண்டா பச்சு முந்திரி பக்கோடாலாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அந்த பணத்தை எடுத்து நான் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு வெளியில் வந்து பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறேங்கிறீங்க. அந்த காசை எடுத்து காலேஜ் கட்ட போகிறேங்கிறீங்க. அந்த காசை எடுத்து மருத்துவமனை கட்ட போகிறேங்கிறீங்க. இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பான செயலை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணுங்க. முதல்ல சேகர் பாபு அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை டாப் டு எண்டு படிச்சுட்டு வந்து அதன் அடிப்படையில் நிர்வாகத்தை செய்வதற்கு முன்வர வேண்டும். கோயில் பூசாரிகளுக்கும் கோயில் குருக்களுக்கும் கோயில் பட்டாச்சாரியர்களுக்கும் எவ்வளோ சம்பளம் கொடுத்துட்டாங்க? ஐடி கம்பெனியில் வேலை செய்யப்பல 60,000 70,000 சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்லை உங்களை போல மீடியாவில் வேலை செய்கிறப்ப மக்கள்கிட்ட ஒரு 25,000 30,000 சம்பளம் கொடுக்குறாங்களா? அந்த ஐயர்களுக்கும் பட்டாச்சாரியர்களுக்கும் குருக்களுக்கும் கொடுக்கக்கூடிய சம்பளம் 800 ரூபா 900 ரூபா 1500 சம்பளம் கொடுக்குறாங்க. கோயிலில் வரக்கூடிய பக்த கோடிகள் அவங்க தட்டில் காசு போடுறாங்க. அந்த காசையும் உண்டியலில் தான் போடணும். ஏன்னா உங்களுக்கு கோயில் சம்பளம் கொடுக்குது. கோயில் சம்பளம் கொடுக்கறதுனால தட்டில் உழுவுற காசெல்லாம் உண்டியலில் போடணும்னு ஒரு ஏசி உட்காந்து உத்தரவு போடுறாங்க குருக்களுக்கும் பட்டாச்சாரியார்களுக்கும். இதை கண்டிக்க துப்பு இல்லை. இதை ஏன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை. நாளைக்கு வந்து அதே ஏசி என்ன பண்ணுவான்? கோயில் வாசலில் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரர்கள் தங்களுக்குள்ளும் பிச்சையில் இருந்து 50 விழுக்காடை உண்டியலில் போடணும். ஏனென்றால் உண்டியலில் காசு வந்தால்தான் நாங்கள் திருட முடியும், ஆளும் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் திருட முடியும். நீங்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போயிட்டு என்றால் எங்களுக்கு பணம் குறைஞ்சி போயிடுது. பக்தர்கள் உண்டியலில் 100 ரூபா போடணும்னு நினைக்கிறவன் 50 ரூபாய் போட்டு 25 ரூபாய் குருக்களுக்கு போட்டுறான், 25 ரூபாய் பிச்சைக்காரனுக்கு போட்டுறான். அதுலேயும் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்பீங்களா? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் மிஸ்டர் சேகர் பாபு. கரெக்டுங்களா? அப்புறம் அறிவாலயத்தை எதுக்கிறவனை அழிக்கிற சக்தியெல்லாம் பார்த்துக்கலாம். நீனே அந்த அறிவாலயத்தை அழித்த சக்தியிலிருந்து அரசியல் அங்கீகாரம் பெற்று தான் நீ அறிவாலயத்துக்குள்ளே வந்திருக்க. இப்போ அதிமுகவில் தானே இருந்த. நீ அதிமுகவில் இருந்த வரைக்கும் திமுகவை என்னென்னலாம் பேசுனேன், கலைஞர் கருணாநிதி என்னென்னலாம் பேசுனேன், அறிவாலயத்தை நீ என்னென்னலாம் பேசுன, அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும் சேகர் பாபு. நம்ம என்னென்னலாம் பேசணும். அம்மாவுக்கு அடிமையாக இருந்த காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திரு கருணாநிதி அவர்களையும் இந்த மு.க. ஸ்டாலின் அவரையும் நம்ம எப்படிலாம் நாராக பிரித்து தொங்க விட்டோம் அப்படின்னு ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளை அழிச்சிட்டாங்களா, நம்ம அவங்களுக்கே இன்னைக்கு அடிமை ஆகிட்டோம். அறிவாலயம் வாசலில் பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரனாக நம்ம உட்காந்துருக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு துணி துவச்சி போடுறோம், அந்த குடும்பத்துக்கு பாத்ரூம் கழுவிடுறோம், அந்த குடும்பத்து பையனுக்கு சூத்து கழுவிடுறோம்னு இந்த சேகர் பாபு மாறி போயிட்டார்ல. இப்படி அண்ணாமலை மாற மாட்டாரு. எதிர்த்து நிற்பாரு. உங்க 35 அமைச்சர்களையும் உள்ள வச்சு நொங்கு எடுப்பாரு. இது நடக்கும். அதை தான் அண்ணாமலை மீட்டிங்கில் பேசினாரு. நீங்கள் நினைக்கும் அறிவாலயத்தை இடிக்கிற வேலையை செய்யணும்னு சொல்லவர். அறிவாலயத்தின் சுவர்களாக சொல்லக்கூடியது அறிவாலயத்தை நம்பி இருக்கக்கூடிய தலைவர்கள், அந்த தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து அடிக்கக்கூடிய கொள்ளைகள். அதனால் அந்த ஒவ்வொரு செங்கல் என்பது ஒவ்வொரு தலைவர்கள், துரைமுருகன், ஏவாவேலு, செந்தில் பாலாஜி அப்படிங்கிற செங்கல்களை உருவி முடிச்சுட்டு தான் அது வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது நடக்கும். ஆனால் சார் சேகர் பாபு அவர்கள் நம்பிக்கையே சொல்கிறாரு, 234 நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு. ஜெயிச்சுட்டு எல்லா கூட்டணி கட்சியும் வெளியே அனுப்பிட்டு 5 ஆண்டுகள் நாங்கள் அற்புதமான ஆட்சியை கொடுத்திருக்கிறோம். 5 ஆண்டுகள் நாங்கள் செய்த மக்கள் சேவையின் அடிப்படையிலேயே நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். எங்களுக்கு கூட்டணி கட்சியின் தேவையில்லை. திருமாவளவன் வேங்கவயல் வீசில் காவல்துறை, தமிழக காவல்துறை தவறாக பேசிவிட்டார். அவர் ஆதவ அர்ஜுனை சந்திக்கிறார், கட்சியை விட்டு நீக்கிறாரு. அவர் விஜய் கட்சிக்கு போய் சேர்றாரு. அங்கே பதவி வாங்கிட்டு வந்து உடனே திருமாவளவனை சந்திக்கிறார். எனவே திருமாவளவன் எங்கள் கூட்டணிக்கு வேண்டாம் அப்படின்னு தில்லு இருந்தால் ஆம்பளையாக இருந்தால் சொல்லணும். இங்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி ஒன்று இருக்கிறதா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறது. அந்த கட்சியின் கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை. காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று செல்வ பெருந்தையை கூறுகிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு கூட்டணிக்கு தேவையில்லை. நாங்கள் இந்த 5 ஆண்டுகளில் செய்த மக்கள் சேவை, அந்த மக்கள் எங்களை அங்கீகரிப்பார்கள். இந்த நாங்கள் செய்த மக்கள் சேவையும் மக்கள் நலப்பணிகளும் மாநில வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபட்டதையும் மக்கள் மன்றத்தில் எடுத்து கூறி எங்களால் 2026 234 தொகுதி வெல்ல முடியும் என்கின்ற தெம்பு இருக்குது. அதனால நாங்கள் தனித்து போட்டியிடணும்னு ஆம்பளையா இருந்தா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, உப்பு போட்டு சோறு திங்கிற மனிதர்களா இருந்தா தன்னந்தனியா வாங்க. பிஜேபி தன்னந்தனியா நிக்கட்டும், மோதி பார்த்துருவாங்க. ஆனால் சார் அவங்களோட பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சார். இப்போ தானே வந்து பிஜேபியினர் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்களோட சொல்லும்போது கூட வந்து கூட்டணி ஆட்சி தான். நாங்கள் வளர்ற கட்சி தான். நீங்கள் தான் வளர்ந்து ஆலமரம் ஆகிட்டீங்க. உங்கள்கிட்ட வந்து நாங்கள் செங்கலை பிடுங்க முடியாதுங்கிறீங்க. நீங்கள் என்னைக்காச்சும் 67லேருந்து இன்னை வரைக்கும் கூட்டம் இல்லாமல் நின்றுருக்கல.
கூட்டணி கட்சி தெம்பில் தான் நிற்கிறீங்க. நீங்கள் தான் ஒப்பற்ற ஆட்சியை கொடுத்துட்டீங்களே, 95% சொந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு பொய் சொல்கிறீங்கல்ல. வாங்க வாங்க, தனியாக வாங்க. நாங்கள் வளரக்கூடிய சின்ன கட்சி, நோட்டாவுக்கும் கீழே இருக்கோம். எங்களுக்கு காலே இல்லை, காலு உள்ள. வட இந்தியாவில் வந்து உங்கள் பருப்பு வேகும், தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது. இங்கே நாங்கள் இல்லாட்டி எங்கள் பங்காளிலாம் பேசுகிறீங்களே, ஓகே அப்படியே இருக்கட்டும், தனியாக வாங்க. ஆம்பளையாக இருந்தால் தனியாக வாங்க. உப்பு போட்டு சோறுதிங்கிற சூடு சொரணம் உள்ள மனிதராக இருந்தால் தனியாக போட்டி போடுங்க. கூட்டணி கட்சி இல்லாமல் வாங்க. மக்கள் நல கூட்டணி வந்தப்போ நீங்கள் நாரி போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அந்த மக்கள் நல கூட்டணி இப்போ கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் வந்து 3-4 வெற்றியை பெற்றுட்டீங்க. ஆம்பளையாக இருந்தால் நீக்கிட்டு வாங்க. வைகோ பேசுகிற பழைய பேச்செல்லாம் எடுத்து கேட்டு பாருங்க. இவ்வளோ பேசுகிறது பாஜக அப்புறம் ஈரோடு பை எலெக்ஷன் நின்று காட்டியிருக்க வேண்டியதானே சார்? ஏதாவது சார் பை எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா? எல்லாருமே இதை தான் சார் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா மக்களே ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கலாம்ல. பை எலெக்ஷனில் எது நடந்தாலும் கேட்காது. பை எலெக்ஷனில் ஈரோடு கிழக்கு மக்களுக்கு உள்ள மரியாதையை மீட்டு கொடுத்துருக்கிறது என்டிஏ. ஏனென்றால் அந்த மக்களை பட்டியல் அடித்து மீட்டு கொடுத்தது மட்டும் இல்லை, மிகப்பெரிய தண்டனையிலிருந்து ஈரோடு மக்களை காப்பாற்றி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் என்டிஏவும். ஏன்னா அங்கே உள்ள மக்களை பட்டியலை கொண்டு வந்து அடைச்சி உதயநிதி படத்தை பார்க்க வச்சுக்குவாங்க. பொழுதனைக்கு உதயநிதி படம் ஓடும். அது எவ்வளோ பெரிய தண்டனை இந்த மக்களுக்கு. அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்களுக்கு ஈரோடு கிழக்கு அக்கால பெருங்குடி மக்கள். பணநாயகத்தை கொன்று புதைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பண்ணோம். இப்போ சீமானுக்கு 2000 கொடுத்தாங்க. என்டிஏ காலத்துக்கு பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்துருப்பாங்க. அதிமுக காலத்துக்கு வந்தால் 10000 கொடுத்துருப்பாங்க. 35 அமைச்சர் தொகுதியில் இருந்திருப்பான். மக்கள் பணிகளை செஞ்சுருக்க மாட்டான். அவன் கொள்ளையடிக்கிறத பற்றி யோசனை பண்ணுறதுக்கு அந்த 30 நாள் நேரமும் இருந்திருக்காது. இடைத்தேர்தல் என்பது அரசு, தமிழக அரசு அதிகாரிகளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என் ஓட்டை கள்ள ஓட்டு போட்டாங்க, அதிமுக ஓட்டல்லன்னு ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் குற்றம் சாட்டுறார். எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறார். ஸோ இடைத்தேர்தலில் போட்டியிடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு 3 வருஷம் அந்த பதவி இருக்குது, இன்னும் ஒரு 4 வருஷம் அதுக்கான பதவி காலம் இருக்குன்னா அப்போ நம்ம கண்டெஸ்ட் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னும் அதிகபட்சம் 10 மாதம் தான் அதுக்கான பதவி. அதற்கு போய் முட்டி மோதி நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படி என்பதற்காக ஒதுங்கி இருந்தோம். அதனால் எல்லா இடைத்தேர்தலையும் புறக்கணிப்போம்லாம் இல்லை. இன்னும் 10 மாதத்திற்கான பதவி. அவன் கோடியில் செலவு பண்ணுவான், நம்மள்ட்ட அது கிடையாது. சரி, அந்த மக்களுக்கு வந்து ஒரு பணநாயகத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்போம், உதயநிதி திரைப்படத்தை பார்ப்பதிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்போம் என்பதற்காக என்டிஏ போட்டி போடுறார். ஓகே சார். சார் அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லும்போது, விஜய் அவர்களை சொல்லும்போது, ஓகேங்களா, ஏசி ரூமில் உட்காந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை மீட் பண்ணால் போதுமா? மக்கள்லாம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்காங்க, அவங்கள தான் நீ வந்து மீட் பண்ணணும், ஏசி ரூமில் பேசிக்கிறனால ஒரு பயனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். ஆனால் மோடி அவர்களே அந்த பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பண்ண விஷயங்களும் இருக்கே சார். அதாவது தம்பி, மோடி மக்களை சந்திக்காமல் பிரசாந்த் கிஷோர் மட்டும் நம்பினாரா? அமித்ஷா மக்களை சந்திக்காமல் பிரசாந்த் கிஷோர் மட்டும் நம்பினாரா? இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிச்சுட்டு 1 வருஷம் வீட்டு விட்டே வெளியே வராமல் உட்காந்தாங்களா? இல்லை மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து தான் வீட்டுக்கு வர சொல்லி ஆறுதல் சொன்னாங்களா? அண்ணாமலை கொட்டிவாக்கம் வீட்டுக்கு வந்து எல்லோரும் வாங்க, மழையால் பாதிக்கப்பட்டவங்களாம் வாங்க, சேலை துணி பண்ணி தர்றேன், ஒரு வேளை சோறு போடுறேன், வாங்க எல்லோரும் வீட்டுக்கு வாங்கன்னு அண்ணாமலை அவர்கள் கூப்பிட்ருக்காங்களா? இல்லை மோடி அவர்கள் அதை போல் செஞ்சுருக்காங்களா? இல்லை அமித்ஷா அவர்கள் அதை போல் செஞ்சுருக்காங்களா? விஜய் செஞ்சிட்ருக்கார். தனக்கு இடம் கொடுத்து உதவிய விக்கிரவாண்டி மக்களுக்கு நேராக போய் தேங்க்ஸ் சொல்கிறது வேறு. எல்லோரும் என் வீட்டுக்கு வாங்க. இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ணிகிட்ருக்காரு. கலா அரசியலுக்கு எங்கே வந்திருக்காரு? பரந்தூருக்கு போனார், ஒரு விஷயம் தானே போயிருக்காரு. 1 வருஷம் ஆகிடுச்சு. இல்லை எந்த மக்கள் நேர பிரச்சனை பற்றி பேசியிருக்கிற? ஏசி ரூமில் உட்காந்து நீ பேசுகிற, லேண்ட் குரூசர் காரில் போயிட்டுருக்குற, அந்த காருக்கும் டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு கோர்ட்டில் போய் மொத்தடி வாங்கிட்டு வந்தேன். இத்தனை விஷயம் நடந்துச்சு. ஆதவ் அர்ஜுன் என்கின்ற ஒரு கொள்ளை குற்ற கும்பல் குடும்பத்திலிருந்து ஒருத்தரை கட்சியில் சேர்த்து வச்சிருக்கிற, நீ ஊழலை ஒழிப்பேங்கிற. இப்போ வந்து அணிகள் அறிவிச்சிருக்கிறாங்க, குழந்தைகள் அணியா, கருவில் இருக்கும் குழந்தைகள் அணிக்கு ஆரம்பிச்சா வைப்பாங்க. சிசு அணி, தாவேக்காவில் சிசு அணி ஒன்று உருவாக்கி பிறந்த பிள்ளைகளெல்லாம் நீ உறுப்பினராக்கிடு. ஏன் சார் அந்த மாதிரி பார்க்குறீங்க? ஒருவேளை குழந்தைகள் அணினா குழந்தைகள் வந்து எப்படி மேம்படுத்தலாம், அவங்க நல்லது என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காண்டி ஒரு அணி உருவாக்கிக்கலாமே சார். ஒரு அரசியல் கட்சியில் சேரணும்னா ஒரு 18 வயசு ஆயிருக்கும். பெரிய மக்கள் வந்து குழந்தைகள் எப்படி பண்ணலான்றதை பார்க்க தப்பு இல்லையா? குழந்தைகள் அணின்னு நீ உலகத்தில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி குழந்தைகள் அணி வச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம்? பைத்தியகாரத்தனத்தின் உச்சம் தானே. இப்போ வந்து திருநங்கைகளை வந்து ஒரு நம்பர் சொல்லி எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்க. அவங்களுக்கு ஒரு அணியை போடுறார். எந்த நம்பர் சொல்லி திருநங்கைகள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்களோ அந்த நம்பரில் திருநங்கைகள் அணி போட்டிருக்காரு.
அறிவு வேண்டாம், புத்தி வேண்டாம் உனக்கு. இந்த நம்பரை சொல்லி தானே அந்த சமூக பெண் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. திருநங்கையாக பிறந்தது அவங்க தவறா? திருநங்கையாக நான் பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டா பிறந்தாங்க? ஏதோ ஜெனட்டிக்கல் கோளாறு, அவங்க வந்து திருநங்கைகளாக மாறிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நம்பரை சொல்லி இந்த சமூகம் காலம் காலமாக அவங்களை கேவலப்படுத்திட்டு இருக்கிற நம்பரை திருநங்கைகள் அன்னைக்கு நீ கொடுக்குறியே, நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ களத்தில் வந்து சந்திக்கணும், களத்தில் மக்களை பார்க்கணும், களத்தில் மக்களோட மக்களாக நிற்கணும். வாயா வெளியே ஏசியனுமை விட்டு வான்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. நீ வரக்கூடாதுன்னு சொல்லியே, நீ அரசியலுக்கு வந்து தப்புன்னு எல்லா தலைவனும் பேசுனான். ஆனால் அண்ணாமலை பேசுனாங்களா? இன்னொரு பிளேயர் வரட்டும், மக்களுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கட்டும், விஜய் கட்சி ஆரம்பிக்கிறத நான் வரவேற்கிறேன்னு சொன்னவர் தான் அண்ணாமலை. ஆனால் நீ ஆரம்பிச்சுட்டு நான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு 500 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வர. 500 கோடி எனக்கு ஏது? திமுக போன தடவை கொண்டு வந்தான், 5 தடவை ஆட்சி பண்ணினான், கோடி கோடியாக சம்பாரிச்சு வச்சிருக்கான். அவன் 350 கோடி கொடுக்கலாம். நீ ஒன்னால இப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடி 350 கோடி, இப்போ விலைவாசிலாம் ஏறி போச்சு இல்லை, 500 கோடி ஆயிருக்கும்ல. 500 கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோரை ஏன் கூப்பிட்டு வர? ஏன்னா மக்கள் மன்றத்தில் உனக்கு வந்து ஓட்டு வாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியுது, உனக்கு பயம் இருக்குது, உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, உன் புகழ் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை, உன் ரசிகர்கள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை, தமிழக மக்கள் நம்ம புறக்கணிப்பார்கள் பயப்படுற. அதனால தான் பிரசாந்த் கிஷோர் பின்னாடி போய் நிற்கிற. அதே பிரசாந்த் கிஷோர் மோடிக்கு வேலை செஞ்சுதான் நீங்க சொல்றீங்க. தனக்கே வேலை செஞ்சுக்கிட்டார் பிரசாந்த் கிஷோர். கிட்டத்தட்ட 1 வருஷமா பீகார் ஃபுல்லாக நடைப்பயணம் போனாரு. 3 பாராளுமன்ற தொகுதியில் கண்டஸ்ட் பண்ணாரு. 2 பாராளுமன்ற தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு. ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 10,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. தனக்கே மக்களை ஓட்டு போட செய்ய வைக்கக்கூடிய, தன் சொந்த மாநிலத்தில் தன் சொந்த மொழி பேசக்கூடிய, தன் இன மக்கள் வாழக்கூடிய பீகார்லேயே அவரால் மக்கள் மனதை வெல்ல முடியல. அவர் தமிழ்நாட்டில் வந்து உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி இந்த கிறிஸ்துவ விஜயை முதலமைச்சராக்கிடுவார். நீ போறியே, உன்னை விட அதிபுத்திசாலி யார் இருப்பா? பிகேங்கிற மனிதன் ஒரு ஐடியா கொடுக்குறான். அந்த ஐடியாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற மெத்தட் என்ன? பிகேங்கிற மனிதனுக்கான அங்கீகாரம் எங்கேருந்து கிடைச்சது? பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தான் கிடைச்சது. பிகேங்கிற மனிதனை அரசியல் களத்தில் அறிமுகப்படுத்தியதே பாரதிய ஜனதா கட்சி தான். அவனுடைய நோக்கம் புரிந்தது, அவனுடைய செயல்பாடுகள் புரிஞ்சது. அவன் வேஸ்ட் பீஸ்ன்னு முடிவு பண்ணாங்க. பிகே தூக்கி வெளியே விட்டுட்டாங்க. பிகே சொந்த மாநிலத்திலேயே 3 பாராளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு பாராளுமன்றத்துக்கு 30 லட்சம் ஓட்டு இருக்குமா? ஒரு 1 கோடி ஜனங்கள் ஓட்டு போடுற இடத்துல அவனால் 25,000 ஓட்டு வாங்க முடியல. 3 தொகுதி கேட்டு 1 கோடி வாக்காளர்கள் இருப்பாங்களா? அந்த 1 கோடி வாக்காளர்களில் 25,000 வாக்குகளை பெற துப்பு கெட்ட மனிதர் பிகே. அவருக்கு 500 கோடி ரூபா கொடுத்து அழைச்சிட்டு வர. அப்போ உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, உன் பிரச்சார பலத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லை, உன் ரசிகர்கள் மீது ஒன்று நம்பிக்கை இல்லை, உன்னை நம்பி கட்சி மாறி ஓடி வந்தானுங்களே அவன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. உனக்கு பிகே என்கின்ற மனிதனுடைய உதவி தேவைப்படுது. நீ எல்லாம் என்ன அரசியல் கட்சி? ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்த புதுசில் எவனாச்சும் இது போல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கொண்டு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திமுக போன்ற ஊழல் கட்சிகள் தங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு செய்யலாம். அதிமுக போன்ற ஊழல் பெருச்சாளிகள் அது கொண்டு எடப்பாடி போல ஆட்கள் செய்யலாம். ஆனால் கட்சி ஆரம்பித்து முத களத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் மக்களை போய் சந்திக்கணும். தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொன்னால் பத்தாது. தைப்பூசத்துக்கு வரக்கூடிய மக்கள் படும் துன்பங்களை மக்கள் மன்றத்தில் போய் பார்த்து பேசணும். என் தலைவன் போனான், காவடி தூக்கணும், நடந்து போனான், படியேறி போனான், அங்கே உள்ள பக்தர்களை சந்திச்சான், அவங்க சிரமங்களை கேட்டான், பத்திரிகையாளர் சந்திச்சு இவ்வளவு சிரமம் இருக்குன்னு வெளியில் சொல்கிறான். அந்த தகுதியை விஜய் வளர்த்துக்கிறாரா? நீ பழனிக்கு வர வேண்டாம், பழனிக்கு காவடி தூக்க வேண்டாம், நீ தான் வேளாங்கண்ணிக்கு போவில்லை, வேளாங்கண்ணிக்கு நடந்து போ. வேளாங்கண்ணிக்கு மக்கள் நடைப்பயணமாக போவாங்கல்ல, அந்த நேரத்தில் நீ வேளாங்கண்ணிக்கு போ, அந்த மக்களை சந்தி, அங்கே எல்லாம் பிரச்சனைகள் என்னன்னு கேளு. மக்களை சந்திக்கவே மறுக்கும் விஜய் பிகே ஜெயிச்சா ஜெயிச்சிடலான்றாரு. உங்களுடைய கல்லூரி, விஜயனுடைய கல்லூரி தான் லைலா காலேஜ். லைலா காலேஜுடைய காசில் தான் அவர் கட்சி நடத்துறாரு. கிறிஸ்டின் மிஷினரிஸ் கொடுக்குற காசில் தான் கட்சி நடத்துறாரு. அந்த லைலா காலேஜ் கருத்து கணிப்பு ஒன்று வச்சு டூப்ளிகேட்டாக உருவாக்கி ராஜநாயகம் என்கின்ற ஒரு ஃபோர்ஜரி கருத்து கணிப்பாளரை வச்சு விஜய்க்கு வந்து அதிமுகவோட ஓட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஒரு 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 மாதிரி சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை தமிழக மக்கள் மீது இன்டைரக்டாக புகுத்த பார்க்குறார் விஜய். இது ஏன்னா பிகே சொன்னார்னு சொல்லி, உனக்கு 20% வாக்கு இருக்குன்னு பிகே சொன்னார்னு சொல்லி இவனோலே பரப்பிடுறாங்க. பிகே பத்திரிகையாளர் சந்திச்சு சொன்னாரா? இல்லை சார், அதாவது புஷியானது அறிக்கை கொடுத்துட்டு போயிருக்காரா சார், இந்த மாதிரி 20% ஓட்டு. அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டியதானே பத்திரிகைக்கு? அந்த அறிக்கையை கொடுக்கணும்ல, கொடுக்க வேண்டியதானே? அப்போ ஒரு சைக்காலஜி வார்ஃபேரை உருவாக்குறதுக்கும், ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கும், ஒரு மக்களை வந்து மூளைச்சலவை செய்வதற்கும் நீங்கள் வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இப்படிப்பட்ட வேலைகளை செய்யாதீங்க,
மக்களை நேராக வந்து சந்திங்க, மக்கள் படுற துன்பத்தையும் கஷ்டத்தையும் பாருங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிங்க, அந்த தேவையை செஞ்சு கொடுப்போன்னு சொல்லுங்கள். 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது, ஒரு பின்னடைவுகள் இருக்குது. இதை திமுக செய்யலை, இதை அதிமுக செய்யலை, நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு மக்களை சந்தித்து போர்க்களத்துக்கு வாங்க, போட்டி போட்டு பார்ப்போம். உங்கள் சித்தாந்தம் வேற, எங்கள் சித்தாந்தம் வேற, நீங்களும் நானும் எதிர்த்து நின்று போராடுவோம், நம்ம அரசியல் ரீதியாக ஒருத்தர் விமர்சிப்போம். ஆனால் மக்களை சந்திக்கணும். நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணி ஜெயிச்சு வந்து முதலமைச்சராக இல்லைங்கிற கனவு காணாதீங்க அப்படின்னு அண்ணாமலை விஜய் பார்த்து விமர்சனம் பண்ணுறார். அவ்வளோதான் சார். கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமல் நாளைக்கு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சர்வ சிக்ஷன் அபியானில் ஒதுக்கப்படக்கூடிய நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய 2000 கோடி வந்து மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார் அவர். தம்பி, சர்வ சிக்ஷன் அபியான் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தராங்க. அதில் இந்த வருஷம் குஜராத்துக்கு ஒரு 1500 கோடி, உத்தரப்பிரதேசம் ஒரு 6000 கோடி, அவ்வளோ ஒவ்வொரு மாநில மக்கள் தொகை, அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய கல்வி சாலைகள், அந்த கல்வி சாலைகளுடைய கட்டமைப்பு, இதன் அனுசரித்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வகையான தொகையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த தொகையை வரலன்னு சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கி வாத்தியார்களுக்கு சம்பளம் போடுறதுக்கோ, இல்லை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கறதுக்கோ, இல்லை மற்ற விஷயங்களுக்கோ இல்லை. இந்த வருஷத்துக்கு சர்வ சிக்ஷன் அபியான் நிதியிலேருந்து இந்த பணிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தான் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் என்னவா இருக்கும்? ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து சர்வ சிக்ஷன் அபியான் இப்போ ஃபஸ்ட்டு டியூ வந்து குஜராத்துக்கு போயிடுச்சு, ஃபஸ்ட்டு டியூ வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போயிடுச்சு, ஆனால் மற்ற சில மாநிலங்களுக்கு இன்னும் வரலை. ஏன் வரலைங்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கணும்னு நான் சந்தேகிக்கிறேன்னா, லாஸ்ட் இயர் சர்வ சிக்ஷன் அபியானில் வாங்கின பணத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான கணக்கு கொடுத்தீங்க? இவ்வளோ ரூபா பணம் வந்துச்சு, இந்த திட்டத்தை செய்ய சொன்னீங்க, இந்த திட்டத்தை நாங்கள் இப்படி சிறப்பாக முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு வரவு செலவு கணக்கை மத்திய அரசாங்கத்துக்கு தமிழக அரசு கொடுத்துச்சான்னு முதல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லணும். போன வருஷம் 2100 கோடி கொடுத்தாங்க, இந்த திட்டத்தை செயல்படுத்த சொன்னாங்க, அந்த திட்டத்தை நாங்கள் இப்படி செயல்படுத்திட்டோம், இருந்தும் இந்த வருஷம் எங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நியாயம். எனக்கு கொடுக்க வேண்டியதை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்துட்டான்னு சொல்கிறீங்க. உனக்கு நீலாம் மந்திரியாக இருக்கிற லாயக்கு இருக்கா? அப்படி செய்ய முடியுமா? ஒரு திட்டத்துக்கு நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு 2 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. 2 லட்சம் கோடி ஒதுக்குனா தமிழ்நாட்டுன்னு ஒதுக்குறது தமிழ்நாட்டுக்கு தான், அதுக்கு தான் செய்ய முடியும். இப்போ விவசாயிகளுக்கு 2 வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னாக்கா, தமிழகத்தில் உள்ள விவசாயிகளுக்கு இவ்வளோ ரூபா பணம்னா தமிழ்நாட்டுக்கு தான். அதை எடுத்து மற்ற ஊர் விவசாயிகளுக்கு, கேரளா விவசாயிக்கோ, கர்நாடகா விவசாயிக்கோ, உத்தரப்பிரதேச விவசாயிக்கோ கொடுக்க முடியாது. அதே போல் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஃபண்டு ஒதுக்கப்படுது. சர்வ சிக்ஷா நிதியில் தமிழ்நாட்டுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆவதுக்கான காரணமாக நான் நினைப்பது, இவங்க லாஸ்ட் இயர் வாங்கின சர்வ சிக்ஷன் அபியான் பணத்தை எடுத்து இவங்க ஒழுங்காக செலவு செஞ்சு கணக்கு வரவு சொல்லி மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்காத காரணத்தினால் தமிழ்நாட்டுக்கு நிதி வரலைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா போன வருஷம் கிட்டத்தட்ட 2150 கோடி ரூபா கொடுத்தாங்க. அந்த போன வருஷத்துக்கான கட்டமைப்பு என்னன்னா, மாணவ மாணவிகளுக்கு கணனி பயிற்சியை அளிக்க வேண்டும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஹைஸ்கூலும் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் அதற்கான லேபு கட்டமைப்பை உருவாக்கணும். 6ஆம் கிளாஸ் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கறத 12th ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. 8ஆம் கிளாஸ் பையனுக்கு 10th பையனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அவங்களோட ஏஜ் லிமிட்டுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொன்றுக்கும் சிலபஸ் ரெடி பண்ணணும். அந்த சிலபஸின் அடிப்படையில் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வியை கொண்டு போய், கணினி கல்வியை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் போன வருஷத்துடைய நிதி. அந்த நிதியை இவங்க என்ன பண்ணாங்க? கேரளா இப்போ இங்கே வந்து எல்காட்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த எல்காட் மூலம் தான் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் தமிழக அரசு வாங்கும். ஆனால் இந்த சர்வ சிக்ஷன் அபியானுக்கு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கும் இந்த டிஜிட்டல் போர்டு வாங்குறதுக்கும் எல்காட்டுக்கு கொடுக்கல அனுமதி. கேரளாவில் பினராயி விஜயனுடைய சம்பந்தி நடத்துகிறார் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிகிட்டேருந்து வாங்கிறதுக்கு கான்ட்ராக்டர் நேரடியாகவும் கொடுக்கல. கேரளா கவர்மெண்ட் எல்காட்டாட்ட ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. அந்த அமைப்புக்கு ஆர்டர் கொடுத்து அவன் பினராயி விஜயன் சம்பந்தி கொடுத்து அதன் மூலியமாக சப்ளை நடந்திருக்கு தமிழ்நாட்டில். உருப்புடுது. அப்புறம் அதுக்கு ஆள் எடுத்தாங்க. 9,000 ரூபா கன்சல்டன்ட் சேலரின்னு ஆசிரியர் தேர்வுக்கு ஆள் எடுத்தாங்க. என்னைக்கு? நாளைக்குள்ள அப்ளிகேஷன் போடணும்னு இன்னைக்கு பேப்பர் விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த பேப்பர் விளம்பரத்தில் நீ இந்த அப்ளை பண்ணுறதுக்கு உனக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்,
கம்ப்யூட்டரில் உனக்கு என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டரில் என்னென்ன பேக்கேஜ்லாம் நீ படிச்சிருக்கணும், அதெல்லாம் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களாம் அப்ளை பண்ணணும்னு வந்திருக்கணும் நோட்டிஃபிகேஷன். அப்படி வரல. இந்த திட்டத்தை கம்ப்யூட்டர் ஆசிரியர் பணிக்கு கன்சல்டன்ட் சேலரிக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள், விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு நாளில். ஆனால் தேர்வு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே வேறு ஒரு பணிக்காக அமர்த்தப்பட்ட டெம்பரவரி ஊழியர்களை இந்த பணிக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இதுக்கு ஆளு வேணும்னு சொல்லி எங்க கேட்குறாங்க? அதே கேரளா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதே எல்காட்டா இருக்கிற நிறுவனத்தில் கேட்குறாங்க. அவங்க யார்கிட்ட கேட்குறாங்க? பினராயி விஜயனுடைய சம்பந்திட்டு கேட்குறாங்க. பினராயி விஜயன் சம்பந்தி யார்கிட்ட கேட்குறாரு? பூனாவில் இருக்கக்கூடிய ஒரு மேன் பவர் ஆர்கனைசேஷனில் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய ஆட்களை தேர்வு பண்ணி கொடுக்குறாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு லிங்க்கு? எங்க ஆரம்பிச்சு எங்க போய் பூனாவிலேருந்து என் தமிழ்நாட்டில் ஆள் இல்லையா? உனக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் நமக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் வேலை கிடைக்குன்னு சொல்லி பதிவு பண்ணி வச்சிருக்கிறானே. அங்கேருந்து ஆள் எடுக்கலாம்ல. இப்போ நீ நேரடியாக ஆள் எடுக்கலாம்ல. அதில் ஒட்டுமொத்தமாக இவங்கள் எந்த கொள்கையை பேசி 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 பெரியார் சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தார், கலைஞர் சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தார், சமூக நீதி பேசுகிற இந்த கேடுகட்ட திமுக அரசாங்கம் அந்த 9000 ஆசிரியர்களை நியமிப்பதற்கு எந்த சமூக நீதியும் கடைபிடிக்கப்படவில்லை. எந்த இடஒதுக்கீடும் அங்கே கடைபிடிக்கல. 9000 பேரை கன்சல்டன்ட் சேலரிக்கு நீ அப்பாயின்ட் பண்ணியிருக்கிற. அந்த காலகட்டத்தில் இதே மகேஷ் பொய்மொழி என்ன தெரியுமா சொன்னார்? இந்த ஸ்கூல் ரெக்கார்டெல்லாம் அப்பைக்கப்போ ஆன்லைனில் அப்டேட் பண்ணணும். இப்போ சமீபத்தில் நாட்களாக ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். இன்றைக்கி 8ஆம் வகுப்பு மாணவர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, 6ஆம் வகுப்பு மாணவர்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் சத்துணவு சாப்பிட்டாங்க, எத்தனை பேர் ஆப்சண்ட்டு, எத்தனை ஆசிரியர்கள் வந்தாங்க, என்ன ஆப்சண்ட்டு, ப்ரெசண்ட் என்ன, ஆப்சண்ட் என்ன, இந்த விவரங்களை எல்லாம் ஆன்லைனில் அன்னைக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குது, தலைமை ஆசிரியருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு சங்கடமாக இருக்குது, எங்களுக்கு வேலை பலுவாக இருக்குது அப்படின்னு அந்த மக்கள் போய் கல்வி அமைச்சர் பார்த்து சொன்னப்ப கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, இதற்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வு இருக்கிறதா அன்பில் மகேஷ் பொய்மொழி சொல்லிட்டு இப்படி 9000 பேரை கன்சல்டன்ட் சேலரிக்கு சர்வ சிக்ஷா அபியானுக்கு கம்ப்யூட்டர் கல்வி மாணவர்கள் சொல்லி கொடுக்க அட்மிஷன் போட்டாங்கல்ல, அப்பாயின்ட் பண்ணாங்கல்ல, அவங்கள வச்சு அந்த ரெக்கார்டெல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வி சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் மாநிலத்தில் எத்தனை அரசு பள்ளிகள் இருக்குது, அதில் எத்தனை உயர்நிலை பள்ளிகள், எத்தனை மேல்நிலை பள்ளிகள், எத்தனை பள்ளிகளில் நீங்கள் கம்ப்யூட்டர் லேப் அமைச்சிருக்கீங்க, எங்கெங்கே கம்ப்யூட்டர் வாங்கினீங்க, எத்தனை கம்ப்யூட்டர் வாங்கினீங்க, எத்தனை மாணவர்களுக்கு நீங்கள் கணினி கல்வி சொல்லி கொடுத்துருக்கீங்க, எல்லா டேட்டாவையும் நீ பொதுவெளியில் இருந்தால் நீ வெளியிடு. அன்பில் மகேஷ் பொய்மொழி வெளியிடணும். சர்வ சிக்ஷா அபியானில் போன ஆண்டு வாங்கின நிதியிலிருந்து கம்ப்யூட்டர் கல்வியை ஊக்கப்படுத்துவதற்கும் கம்ப்யூட்டர் கல்வியை மாணவர்களுக்கு போதிப்பதற்கும் என் தலைமையிலான பள்ளிக்கல்வித்துறை இன்னென்ன விஷயங்களை முன்னெடுத்து இத்தனாயிரம் பேருக்கு கல்வியை சொல்லி கொடுத்துருக்கோம், இத்தனாயிரம் கம்ப்யூட்டர் வாங்கணும், இத்தனை ஸ்கூலில் நாங்கள் லேப் வச்சுருக்கோம்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு நான் போகிறேன், லேப் இருக்கான்னு பார்த்துருவோம். எங்கள் ஊர் ஸ்கூலில் லேப் இல்லை சார், கம்ப்யூட்டர் கிளாஸ் ரூம் கிடையாது. கம்ப்யூட்டர் கிளாஸ் ரூமை கட்டணும், அதுக்கு கம்ப்யூட்டரை வாங்கி வைக்கணும், அங்கே டிஜிட்டல் போர்டு வச்சு நீங்கள் எஜுகேஷனை சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் ஒருங்கிணைச்சி மாணவர்களை அப்டேட்டடாக சயின்டிஃபிக்கலாக அப்டேட்டட் ஆக்கணும், டிஜிட்டல் முறையில் மாணவர்களை அப்டேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் சர்வ சிக்ஷா அபியானில் போன நிதியாண்டில் 2000 கோடி ரூபா மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துச்சு. அந்த நிதியை வைத்து தமிழ்நாடு அரசு செய்த பணிகள் என்ன, முழுமையாக செஞ்சிட்டீங்களா, கணக்கு வழக்க மத்திய அரசுக்கு சமர்ப்பிச்சிட்டீங்களான்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தில்லு இருந்தா, நீ நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தா, நீ ஊழலற்ற அரசியல்வாதியா இருந்தா பொதுவெளியில ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இந்த வருஷம் சர்வ சிக்ஷா அபியான் நிதியை பத்தி பேசணும். இந்த வருஷம் பேசணும். நீ போன வருஷம் வாங்கின காசை சுருட்டி ஓலையில போட்டுருவ, நீ அதுக்கு ஊழியர்களை நியமிக்க மாட்ட, மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வச்சதை செய்ய மாட்ட. பணம் கொடு, நான் கொள்ளையடிக்கணும், ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும், காசு கொடு அப்படின்னு சொல்றது போல பணம் கொடு, பணத்தை வாங்கினா கொள்ளையடிக்கலாம். முதலமைச்சர் பணம் கொடு, துணை முதலமைச்சர் பணம் கொடு. இவங்களுக்கு நேரடியாக நெடுஞ்சாலை திட்டத்தை தெரியாது, விமான திட்டங்கள் தெரியாது, ரயில்வே திட்டங்கள் தெரியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் நேரடியாக தமிழக அரசுக்கு பணம் வராது. விவசாயிகளுக்கு மாதம் 6000, வருஷத்துக்கு 6000 கொடுத்தா அது நேரடியாக விவசாயிகளுக்கு போயிடும். 100 நாள் வேலையை திட்டத்துக்கு நேராக பயனாளிகளுக்கு நேராக போயிடும். பிரதமரின் வீடு கட்டுறதுக்கு நேரடியாக பயனாளிகளுக்கு பணம் போயிடும். 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு மாதம் தராங்க.
அது பணமாக வரல, பொருளாக கொடுக்கணும், எல்லாம் நேரடியாக போயிட்டே இருக்கு மக்களுக்கு. அரசாங்கத்து மூலியமாக போகல, அப்போ எங்களால் திருட முடியல. எங்களுக்கு திருடுறதுக்கு சௌரியமா நீங்கள் எவ்வளவு பணம் கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான் பணம். நீங்கள் நேரடியாக கொடுக்குற பணத்தை பற்றி, தமிழ்நாட்டு கொடுக்குற பற்றி, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்குறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பணம் கொண்டு நாங்கள் திருடணும். ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும், காசு கொடு. நாங்கள் திருடணும், கொள்ளையடிக்கணும், காசு கொடு. 30,000 கோடி ஒரு வருஷத்துல திருடினா தான் நிதியமைச்சர் தான் சொன்னார். சர்வ சிக்ஷா அபியானில் கேரளா அரசும் கேரளா முதலமைச்சரின் சம்பந்தியும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சேர்ந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உட்பட அனைவரும் சேர்ந்து சென்ற ஆண்டு வந்த 2000 கோடியில் 1000 கோடியை ஆட்டையை போட்டிருக்காங்க. 1000 கோடி ஆட்டையை போட்டிருக்காங்க. ஒரு ஸ்கூலில் கூட உருப்படியாக செய்யலை. அதிகபட்சம் ஒரு 10 பள்ளிக்கூடத்தில் செஞ்சிருந்தா பெரிய விஷயம். வா வெள்ளை அறிக்கை கொடு. நான் இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன்னு, நான் அண்ணாமலை இல்லை. அண்ணாமலையை உன்னால் எதுக்க முடியாது, உன் டவுசரை கழட்டி விட்டுருவாரு. நான் சாதாரண ஆள் தானே. நீ வெள்ளை அறிக்கை கொடு, என் மேலே கேஸ் போடு, கோர்ட்டுக்கு வா பார்த்துக்கோ. நான் அவதூறு பரப்பிட்டேன்னு சொல்லு. ஒரு விஷயம் செய்யலை சார். 2000 கோடியை சூற விட்டானுங்க. தமிழ்நாட்டில் ஆள் வேணும்னு பூனாவில் உள்ள கம்பெனியில் போய் சொல்கிறாங்க. அதை யார் மூலியமாக கேட்குறானோ, கேரளாவில் உள்ள மலையாளிகிட்ட போய் கேட்குறாங்க. அவன் யார்? கேரளா முதலமைச்சர் பிரணாய் விஜயனோட சம்பந்தி. இது எவ்வளோ பெரிய கூட்டு கொள்ளை தானே சார் இது. இந்த கூட்டு கொள்ளை அடிக்கிறீங்கல்ல, வாயை முடிட்டு இருக்கணும். கொடுக்கறத வாங்கிக்கணும். கொடுக்கறப்ப வாங்கிக்கணும். நேற்று முந்தானோட என்ன உதயநிதி ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. நம்ம வரியா கட்டினது இத்தனை 2 லட்சம் கோடி, நமக்கு வந்தது 1 லட்சம் கோடின்னு. அட மாங்காமடையா, 2 லட்சம் கோடிக்கு மேலே உங்களுக்கு நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நிதியாக மட்டும் தமிழக அரசுக்கு. அதில் என்னென்ன வேலை செஞ்சீங்க? நேற்று அண்ணாமலை மீட்டிங்கில் சொன்னார்ல, கிட்டத்தட்ட 2,00,00,000 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு பணமாக கொடுக்கப்பட்டிருக்கு. திட்டங்கள்லாம் வேற, பணமாக மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பணத்தில் 20% வச்சா எத்தனை? 2 லட்சம் கோடி சார். 20% கமிஷன் வாங்குறானோ எவ்வளோ ஆச்சு? 40,000 கோடி ஆட்டையை போட்டுட்டு எங்களுக்கு 10 பணம் கொடுன்னு என்ன சார் அர்த்தம்? கொடுக்குற பணத்தை தான் கொள்ளையடிக்கிறீங்க. எங்களால் இன்னும் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்ஜிபிடி படம்லாம் எடுக்கணும், எங்களுக்கு பணம் பத்தலை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? கொள்ளையடிக்கணும், பணம் கொடுத்த பணத்துக்கு கணக்கை சொல்லு. முதல்ல கொடுத்த பணம் இருக்குல்ல, அது கணக்கு சொல்லு. இந்த வேலைகளை செஞ்சு முடிச்ச வேலையை காமி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு பகிரங்கமாக சவால் விடுகிறேன். சென்ற ஆண்டு சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு? அதில் சொல்லப்பட்ட அந்த நிதியை ஒதுக்கி எந்த வேலையை செய்வதற்கு நிதி கொடுக்கப்பட்டது? அந்த வேலையை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பள்ளிகளுக்கு நீங்கள் செய்து முடித்திருக்கிறீர்கள்? கம்ப்யூட்டரை எங்கேருந்து வாங்குனீங்க? ஸ்மார்ட் போர்டு எங்கேருந்து வாங்குனீங்க? ஆள் எங்கேருந்து எடுத்தீங்க? அவங்களுக்கு என்ன சம்பளம்? அவங்களுக்கான லேப் அமைக்கப்பட்டிருக்கிறதா? எத்தனை பள்ளிகளில் லேப் அமைக்கப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு பள்ளியிலும் எத்தனை கம்ப்யூட்டர் இருக்கிறது? ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு மாணவிக்கான சிலபஸ் என்ன? 7ஆம் வகுப்பு மாணவிக்கான சிலபஸ் என்ன? 12ஆம் வகுப்பு மாணவிக்கான சிலபஸ் என்ன என்பதை பட்டவர்த்தனமாக பொதுவெளியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆம்பளையா இருந்தால் சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லணும். சார், உங்களுக்கு பொன்னான நேரத்தை இளைய பாரதமையில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.